Hello friends, welcome to CSC வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. CSC ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் சிஎஸ்சியில் IRCTC யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சிஎஸ்சி சஃபார் IRCTC மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரீங்க அப்படின்னா, as per company guidelines, we are deactivating user who have not made any transaction after 31st March 2024. ஓகே, அதாவது 31st March 2024க்கு அப்புறம் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய IRCTCயோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The last date due to make at least one transaction is 20th January 2025. 20 ஜனவரி 2025க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சும் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜாய் ரியல் டைம் ரீஃபண்ட், புக் அன்லிமிட்டெட் டிக்கெட், புக்கிங் த்ரூ சிஎஸ் சஃபார் ஆண்ட்ராய்டு ஆப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். IRCTCக்கான ஏஜென்ட் ஐடி வச்சுருக்கவங்க, ஸோ நீங்கள் 31 மார்ச் 2024 20 ஜனவரி 2025க்குள்ள ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிக்கெட்டாச்சும் புக் பண்ண பாருங்கள். யாராச்சும் புக் பண்ணி கொடுங்க, அல்லது நீங்களே ஏதாச்சும் ஒரு டிக்கெட்டை கம்மியான விலைக்கு நீங்களே கூட பார்த்தா பண்ண பாருங்கள். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.